திண்டுக்கல் மாவட்டத்துல வறட்சின்னு சொல்லுவாங்க மேம். ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். வந்தோம்னாவே ஒரு அதாவது மலை பிரதேசத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல. ஒவ்வொரு பக்கமும் எத்தனை தென்னை மரம் தெரியுமா மேம்? எல்லாம் போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த மரத்தையும் வெட்டி இதுவும் இல்லாம தண்ணி இல்லாம நாளைக்கு பின்னாடி வர இந்த குழந்தைங்களோட சந்ததி எல்லாம் இந்த வளர்ச்சியோட நம்ம ஊருக்கு அடையாளமே இந்த மரம் தாங்க மேம். இந்த மலை தான் இருக்கு. இந்த மலையவே அழிச்சிட்டோம்னா நாளைக்கு உண்டாக்க முடியுமா மேம்? பொருளாதார ரீதியில நம்ம வந்து சிக்கோம் வேற எங்க வேணாலும் அமைக்கலாம். அது வந்து ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஒரு மரத்தை வெட்டணும்னா 10 மரம் கட்டுங்க நடுன்னு சொல்லி இதே அரசாங்கம் தான் சொல்லுது. இவங்களே வெட்டி முடிக்கிறப்ப அது எப்படிங்க மேம் தெரியும்? அப்ப அரசாங்கம் வந்து மரத்தை நடலாம், மரத்தை வெட்டலாம். நாங்க கேட்டோம்னா நாங்க தீவிரவாதிங்களா? வெட்டி போடு 10 பால் வெட்டி போட்டு எத்தனை வருஷம் முடியாது வரும் பிடிச்சு உள்ள போய் பாறை ஏறி போடுவாங்க. போயிடுவாடா என் பல்லு விழுந்தாவே விளக்குறியா பூரா பிள்ளைய வெட்டி கொண்டாடி போயிட்டாங்க. 10 ரூபா நாடாளுமன்ற உறுப்பினரையே ஒரு ஆளுங்க அதிமுக இப்படி மிரட்டும்னா ஒரு ஒன்றிய செயலாளரை வச்சு சாதாரண ஏழை எளிய மக்களை இதுக்கெல்லாம் அதிமுகவுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற எம்பி நான் கிடையாது. இந்த மண்ணுடைய இயற்கை வளங்களை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நாங்க வந்து சிப்காட்டோ சிப்கோவோ வரதுக்கு எதிர்ப்பு கிடையாது. சமதரையில அதை கொண்டு வரதை நாங்க ஆதரிக்கிறோம். இவங்களுடைய நோக்கம் வந்து மண்ணாள்றது மட்டும்தான். இப்ப கூட இந்த ஊர் மக்கள் எல்லாம் இங்க நிக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து என்னோட தகராறு பண்றாங்க. ஒரு எம்பியோடவே ஒரு ஆளுங்கட்சி இவ்வளவு ஓப்பனா தகராறு பண்ண முடியும்னா சாதாரண ஏழை எளிய மக்களோட இவங்க 4-5 நாளா என்ன தகராறு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது.